Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் ECE and Electrical CAD free courses தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் bro. பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்போர்ட்டர் ஒருத்தவங்க இசிஇ பிரான்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் போட்டுருங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டர் எலக்ட்ரிக்கல் கேட் ஃப்ரீ கோர்ஸ் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம ஃப்ரீ கோர்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃப்ரீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸும் கிடைக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இசிஇ அண்ட் எலக்ட்ரிக்கல் கேட் ரிலேட்டடான கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இசிஇ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்துடலாம். கோர்சரால் நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணுனாலுமே ஃப்ரீயாக வீடியோ லெக்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணணும். ஃபினான்ஷியல் எய்ட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோலேயே கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். இப்போ நான் உதாரணமாக ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணணுன்னு காமிக்கிறதுக்கு எம்பெடட் சென்சார் அண்ட் மோட்டார் ஸ்பெஷலைசேஷன் ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இதோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும், இதோட இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் லிங்க்டின்லேயும் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுற மூலியமாக நீங்கள் சர்டிஃபிகேட்டோட படிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்ன, செகண்ட் கோர்ஸ் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா 4-5 கோர்ஸ் சேர்ந்து இருக்கிறதா ஸ்பெஷலைசேஷன்னு சொல்வோம். ஸோ நம்ம இப்போது இதை டேரெக்டாக எப்படி என்ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே குட்டியாக ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இவங்க தெளிவாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகிறதுக்கு 15 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா 15 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் ரிசல்ட் வரும். இப்போது கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 செக் பாக்ஸ் எதை குறிக்குதுன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டானதுங்கிறத தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் டைப் தி ஃபாலோயிங்னு இருக்குல்ல, அந்த சென்டென்சஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே தப்பு இல்லாமல் ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் எபோங்கிறத நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். இந்த நீ கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் பார்க்குறோம். இதில் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் நான் ஹை ஸ்கூல்னு கொடுக்குறேன். ஆனுவல் இன்கம் நான் 0ன்னு என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு இந்த கோர்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ ரூபா கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் 0ன்னு கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா $க்கு பேஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்காக ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் உங்கள் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பிள் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கேயும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இது ரெஃபர் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வேணும்னா இந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சாம்பிள் கண்டென்ட் கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட லோன் மாதிரி இந்த கோர்ஸ் படிக்க ஆசையாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு லோன் கட்டி படிக்கிற மாதிரிலாம் வேண்டாம். அதனால நான் நோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் லோன் கொடுத்துருந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் லோன் கொடுத்தீங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டு இந்த கேப்சா வெரிஃபிகேஷன் கொடுத்தக்கப்புறம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள்.
நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மெயில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கோர்சரால ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கிற அக்னாலேஜ்மெண்ட் மெயில். இதே மாதிரி நீங்களும் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கோர்ஸ் அப்ரூவ் ஆகும். மேலும் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் டாப் கம்பெனிஸ் வழங்குகிற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அப்புறம் ஆன் டிமாண்ட் ஸ்கில்ஸ்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ், இல்லை உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டமாக நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரீ ஆன்லைன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் பார்க்குறோம். நீங்கள் வீடியோ லெக்சர்ஸில் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய கோர்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யுடிமியில் எலக்ட்ரிக்கல் கேட் டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மோஸ்ட்லி ஹை ரேட்டட் ஃப்ரீ கோர்ஸும் கூட. என்னோடய வீடியோ ரைட் சைடில் ஃப்ரீங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். யுடிமியில் மட்டும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணி இங்கிலீஷில் இருக்கிற கோர்ஸு இல்லை பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல்னு கூட ஃபில்டர் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்டைட்டில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் லேர்ன் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்க்கானது 3.6 ரேட்டிங் வாங்கியிருக்கா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரேராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதனால தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டதாக ரிலேட் பண்ணும்போது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக மோஸ்ட்லி அவைலபிள் இருக்காது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்னோடய எஃபெக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூரோப் அகாடமி வழங்குகிற எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்கான ஃப்ரீ கோர்சஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு எல்லோ கலர் பட்டனில் ஃப்ரீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யாருனாலும் என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டாப்பிக்கை நீங்கள் டேரெக்டாக என்ரோல் பண்ணி படிங்க. இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது. டிரான்சிஸ்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், இல்லை ஐஓடியில் நம்ம எப்படி பண்ணலாம், எம்பெடட் சிஸ்டம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், மேட்லாப் அப்ளிகேஷன் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான கோர்சஸ். இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கான கோர்சஸ். இதில் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் ஆகி இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக என்ரோல் பண்ணி படிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி கிராஜுவேஷன் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கோர்சஸை நீங்கள் டேரெக்டாக என்ரோல் பண்ணி படிக்கலாம். இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலோடைய சைடில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருப்பேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டோ இல்லை உங்களுக்கு லிங்க்கையோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணோம். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி கமெண்ட் செஷனில் கேட்கலாம். தினமும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை பெற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.